விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் இன்று இரண்டாவது நாளாக திறக்கப்பட்ட நிலையில் கோயிலுக்கு வழிபட யாரும் வருகை தரவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜாராமன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜாராமன், நேற்றைய தினம் திறக்கப்பட்ட இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு சமூகத்தினர் நேற்று வழிபாடு நடத்தினார்கள். இன்றைய தினம் அங்கு யாரும் வருகை தரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? கண்டிப்பா பிரிதா, அதாவது விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் போது பட்டியலின மக்களுக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையின் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் இணைந்து கோயிலை கூட்டி சீல் வைத்தனர். இதையடுத்து கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக நீடித்த நிலையில் இரு தரப்பிலும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கின்றனர். அதாவது கோவிலை திறந்து பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் பிப்ரவரி 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் அனைத்து தரப்பினரையும் கோயிலுக்குள் சென்று அனுமதிக்க வேண்டும், வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இருதரப்பையும் கூட்டு கடந்த 15 தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கோவிலை முதலில் சுத்தப்படுத்துவது என்றும் கோவிலை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் அமைத்து பின்னர் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 1 வார காலமாக கோவிலை சுத்தப்படுத்தும் பணியும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நேற்று கோவில் திறக்கப்பட்டது. கோவில் திறக்கப்பட்டதும் முதல் நாளில் பட்டியலின மக்கள் மட்டுமே கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். அப்போது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், நாங்கள் கிட்டத்தட்ட 22 மாதங்களுக்கு பிறகு கோவில் திறக்கப்படுகிறது, இதனால் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியுள்ளது, இந்த பரிகாரங்களை முடித்து திரௌபதி அம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று கூறினார்கள் அவர்கள், அதாவது இன்று நாங்கள் வழிபாடு செய்து கொள்கிறோம் என்று தெரிவித்துவிட்டனர். இதனால் நேற்று பட்டியலின மக்கள் மட்டுமே சென்று வழிபாடு நடத்தினர். இந்நிலையில் இன்று மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வழிபாடு நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை யாரும் வழிபாடு நடத்த வரவில்லை. அதாவது இந்த கோயிலுடைய ஆகமதிப்படி தினமும் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்தும் இதுவரை யாரும் வழிபாடு நடத்த வரவில்லை. மீதம் அரை மணி நேரம் மட்டுமே உள்ளதால் யாரும் நடத்த வரமாட்டார்கள் என்றே தெரிகிறது. அதே சமயம் வெள்ளிக்கிழமை இந்த கோவில் காலை போன்றே மாலையிலும் 6 முதல் 7:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஒருவேளை மாலை நேரங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜாராமன். வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.